இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், என்னவாக மாற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆண்டவர் நம்மை மாற்றி விடுகிறார். அதைத்தான் நீதிமொழிகளில் ஞானி நமக்கு கற்றுத்தருகிறான். சமீபத்தில் ஒலிம்பிக்ஸ் போட்டி நடந்து முடிந்தது. நீங்கள் அறிந்திருப்பீங்க, இந்த 2024ஆம் ஆண்டு ஒலிம்பிக்ஸில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன். அதில் ஒரு கண்ணாடி போட்டுக்கொண்டு ஒரு ஜிம்னாஸ்டிக் வீரர் நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறார். அந்த ஃபோட்டோ உலகம் முழுவதும் வைரலானது. அவர் யார் என்று பார்க்கும் பொழுது, ஏன் அப்படி உலகத்தில் அத்தனை பேர் அந்த படத்தை பார்த்தாங்க என்று விசாரித்து அதை செய்தியை நோக்கும் பொழுது, அவருக்கு அந்த ஜிம்னாஸ்டிக் அமெரிக்கா சேர்ந்த அந்த ஸ்டீவனுக்கு கண்ணில் கோளாறு. என்ன கோளாறு ஆகிவிட்டுதான், கண்ணில் 2 விதமான குறைபாடுகளை நம்ம கேட்டிருக்கிறோம். ஒன்று கிட்ட பார்வை அல்லது தூர பார்வை. தூரத்தில் இருக்கிறது தெரியாது, அல்லது அருகில் இருக்கிறது தெரியாது. இதை தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த மனிதனுக்கு உலகத்திலே அபூர்வமான வித்தியாசமான கண் பார்வையில் கோளாறு. என்ன கோளாறு? அந்த வியாதி என்ன? ஒவ்வொரு பொருளை பார்க்கும் பொழுது, நம்ம சாதாரண நல்ல பார்வையில் பார்க்கும் பொழுது நமக்கு முன்பாக என்ன இருக்கிறது என்று தெரியும், பின்பாக என்ன இருக்கிறது தெரியும். எனக்கு முன்பாக கேமரா இருக்கிறது, எனக்கு பின்பாக கதவு இருக்கிறது, அதற்கு பின்பாக டேபிள் இருக்கிறது. இது என்னுடைய பார்வை. ஆனால் அவருக்கு எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறது போல தான் தெரியும். எது முன்பாக இருக்கிறது, எது பின்னாடி இருக்கிறது, எது தூரத்தில் இருக்கிறது என்று தெரியாது. எல்லாமே அவருடைய பார்வை. இது வித்தியாசமான ஒரு பார்வை குறைபாடு. இந்த மனுஷன் ஜிம்னாஸ்டிக்கில் சிறந்தவனாக விளங்கின ஒரு வாலிபனாக இவன் இருந்தான். எல்லாரும் அவனை அறிவுறுத்துகிறாங்க, நீ கண்ணாடியை கழட்டாத. ஏன்னா ஜிம்னாஸ்டிக்ஸ் என்பது நீங்கள் அறிந்திருப்பீங்க, ஓடி வர வேண்டும். ஒரு பார் இருக்கும், அந்த பாரில் எகிரி குதித்து அதில் 2-3 சோமசாட் செய்து அதிலிருந்து உயர வானத்திலே குதித்து மேலே இருந்து திரும்பவும் வந்து அந்த பாரில் அமர்ந்து திரும்பவுமாக அவங்க கீழே இறங்கி போக வேண்டும். இப்படியான காரியத்தை செய்யணும். கண்ணாடி இல்லாமல் நீ செய்யாத, தயவு செய்து என்று எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த மனுஷன் தூங்கி கொண்டிருக்கிறான். இவனுடைய பெயர் அழைக்கப்படுகிறது. அமெரிக்காவை சேர்ந்த ஸ்டீவன், உள்ளே வரலாம், உங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் உங்களுடைய போட்டிக்கு ஆயத்தமாக உள்ளே வரலாம் என்று சொல்லும் பொழுது, இவருக்கு அந்த கண்ணாடியை மாட்டிக்கொண்டு தூங்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை உலகம் முழுவதும் பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இவன் முழித்து பார்த்து கண்ணாடியை கழட்டி வைத்தான். கண்ணாடி இல்லாமல் இவன் நேரே போய் நின்றான். ஓடி வந்தான், பல்ட்டி அடித்த மேலே உயர போனான், பாரில் வந்தான், பாரில் செய்ய வேண்டிய அந்த காரியங்களை செய்தான். திரும்பவும் ஓடி போய் அழகாக லேண்ட் ஆனான். அவனுக்கு வெண்கல பதக்கம், பிரான்ஸ் மெடல் வென்று விட்டான். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். அப்பொழுது தான் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்கள், நிருபர்கள் எல்லாம் கேட்டாங்க, எப்படி உங்களால் தூங்கி கொண்டிருந்தீங்களே என்று. அவன் சொன்னான், நான் தூங்கவில்லை, என் இருதயத்தில் நான் சிந்தனை பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறேன். கண்ணாடியை நான் போட போகிறதில்ல. எவ்வளோ தூரம் நான் ஓட வேண்டும், எவ்வளோ தூரம் நான் ஜம்பிங் ஆரம்பிக்கணும், எவ்வளோ தூரத்தில் அந்த பாரில் போய் நான் லேண்ட் ஆக போகிறேன். எனக்கு பார்வையில் கோளாறு, அது எனக்கும் தெரியும், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். எது மேலே இருக்குது, எது கீழே இருக்குது, எது முன்பாக இருக்கிறது எனக்கு தெரியாது. எல்லாவற்றையும் என்னுடைய சிந்தனையிலே நான் செய்து பார்த்தேன். அது கண்களை மூடிக்கொண்டு நான் செய்து பார்த்த காரியம்தான் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க, நீங்கள் வீடியோ எடுத்துருக்கிறீங்க. இதைத்தான் வேதம் சொல்லுது. உங்களுடைய மனசில் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் ஆகிறான். அவன் பாருங்கள், கண்ணாடி இல்லாமல் இவ்வளோ ஒரு குறைகளோட உலகத்தில் ஒரு பெரிய சிறந்த ஜிம்னாஸ்டிக்கில் பிரான்ஸ் மெடல் வாங்கி தன்னுடைய தேசத்துக்கு பதக்கத்தை வென்று கொடுத்த ஒரு மனிதனாய் பாராட்டை பெற்றான். நீங்களும் அந்த விசுவலைசேஷன், அந்த மனப்பயிற்சி, அதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுது. என்னவாக வேண்டும், நீங்கள் என்ன செய்யணும் ஆண்டவருக்கு என்று, குடும்பத்துக்கு என்று என்ன செய்யணும். அதிகாலையில் அமருங்க, இருதயத்தில் நினைச்சு பாருங்கள், நான் இப்படியாக மாற வேண்டும், இதை நான் செய்ய வேண்டும், இதை நான் சாதிக்க வேண்டும், இந்த வெற்றியை நான் அடைந்தே ஆக வேண்டும், இந்த இலக்கை அடைந்து ஆக வேண்டும். இருதயத்தில் நீங்கள்
தியானம் பண்ணுங்கள், ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய இருதயத்தின் நினைவுகள், நாங்கள் நினைக்கிற நினைவுகள் அது உம்முடைய சித்தத்தின்படி இருந்தால் நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர், உயர்த்துகிறீர், ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே, இவ்வளவு கண்களில் குறைபாடு இருக்கிற ஒரு மனுஷன், அவன் இந்த நாளில் இவ்வளோ பெரிய வெற்றியை சாதனையை செய்ய முடியுன்றா நீர் எங்களோடு இருக்கும் பொழுது நாங்கள் கூட ஆண்டவரே உமக்காக பல காரியங்களை செய்ய முடியும். எங்களை பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஒருவேளை யாரெல்லாம் குறைகளோடு இருந்தாலும் அதை குறைகளை பார்த்து கவலைப்படாதபடி உம்மை நம்பும் பொழுது குறைகளை நிறைவாக்குகிற தேவன் அற்புதமாய் நடத்துவீர், ஆசீர்வதிப்பீர். இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.